வெளியில் சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம். என் நன்பி பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே வரப்போகிற எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன் வருதப்பா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த எலெக்ஷனில் தெய்வ வல்லமை வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒருவருக்கு ஒரு தகப்பனே ஒற்றுமையாக இருக்கணும் ஐயா. பிரிவுகள் வேண்டாம் தகப்பனே. மக்கள் ஐயா ஒருவருக்கு ஒரு சீட்டு குலுக்கி போட்டு எடுக்க கிருபை செய்யுங்கப்பா. படித்தவர்கள் முக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ரிட்டையர்டானவர்கள் கர்த்தாவே நீட்டாக கர்த்தருடைய ஆலயத்தை பயபக்தியோடு செய்கிறவர்கள் தகப்பனே இந்த இடத்துல தகப்பனே இந்த எலெக்ஷனில் பொறுப்பெடுக்க வைக்க முடியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அவங்கள எப்படியாவது வீழ்த்திடணும், அவங்க எப்படியாவது தோற்று போயிடணும் அப்படின்னு சொல்லி போட்டியில் எலெக்ஷன் நடக்காதபடி கர்த்தாவே ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தருக்காக நம்ம எழும்பணுமே அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு ஜனங்கள் இந்த எலெக்ஷன் டயத்தில் தகப்பனை நிறைய பிள்ளைகள் பின்மாற்றத்தில் போயிடுவாங்கப்பா. இந்த நாளில் நிறைய மக்கள் ஆலயத்துக்குள்ளே வராமல் இருக்காங்க ஏசப்பா. வெள்ளிக்கிழமை ஆராதனையில் எங்கள் சபை நிறைஞ்சிரும் ஆண்டவரை. இப்போ அந்த கூட்டம் இல்லைப்பா. நிரப்பும் ஆண்டவரை. எங்கள் திருச்சபை மக்களை கொண்டு வந்து நிரப்பும் ஆண்டவரை. எங்கள் திருச்சபை மக்களை எங்கள் ஆலயத்தில் கொண்டு வருமாப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. வரப்போகிற எலெக்ஷனை கர்த்தர் ஆசீர்வாத தாருமாண்டவரை. ஆசீர்வதியமாண்டவரை ஆண்டவரே ஸ்தோத்திரையா. சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கட்டையா இயேசுவை நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே சீட்டு குலுக்கி போட்டு எடுக்க விட மாட்டேங்களே கர்த்தாவே. எடுத்தாங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு குரூப் தான் இருக்கும். ஆண்டா தகப்பனே மேலிடத்தில் நீ நானுட்டு கிடப்பாங்களே ஏசப்பா. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் நல்ல பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் ஐயா இந்த எலெக்ஷனில் வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். யார் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆண்டவரே கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுறவங்களை நீர் கொண்டு வரும் ஆண்டவரே. அப்படி இல்லைன்னா அந்த திருமண்டலம் தகப்பனை கெட்டி ஆண்டவரே தகப்பனை பிரதிஷ்டை பண்ணி தகப்பனை அந்த திருமண்டலத்தில் வேலை செய்ய விடாதபடி அந்த திருமண்டலத்தை லாக் பண்ணி வச்சுருக்காங்களே ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இது எதற்காக என்று தெரியல தகப்பனே. நீ கேட்டுனா நான் அதை எலும்ப விடமாட்டேன். ஏன் ஆட்சியில் தான் அது எலும்பணுங்கிற அந்த எண்ணம் அவங்ககிட்ட இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரியல தகப்பனே. என்னாலும் என் தேவகரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. எவ்வளோ அழகாக அருமையாக கட்டி தகப்பனை பிரதிஷ்டை பண்ணாங்கப்பா. கர்த்தருடைய ஆண்டவரே இந்த திருமண்டலம் நல்லபடியாக தடையில்லாமல் கட்ட வேண்டுமே என்ற அந்த உணர்வை கொடுங்க ஏசாப்பா. ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க ஏசாப்பா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. திருச்சபை மக்கள் ஆண்டவரே திருமண்டலம் கட்டினார்கள். அது நல்லபடியாக முடித்து அதில் திருமண்டலம் அதில் அதில் வேலை நடக்கணும்னு சொல்லுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க ஏசப்பா. ஏசப்பாட்டு மோதாதபடி அன்றைய உம்மிடத்தில் மோதாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க ஏசப்பா. கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்கப்பா. திருமண்டலத்துக்கு முன்பாக காணப்படுற தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால தடைகள் விலக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை நான் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே.